பிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில நம்முடன் இணைந்திருப்பவர் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் மோனிகா ராஜ்கமல் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. மேம், எப்பவுமே ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் புத்தாண்டு வரும்போது யூஸ்வலாக எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயமாவே இருக்கு. ஒரு மாதத்துக்கும் மாறுமாறு கண்டிப்பா கோச்சார ரீதியா நமக்கு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது மாறும் இல்லையா? இப்ப சந்திரன் பேஸ் வச்சு பார்க்கும் பொழுது சந்திரன் தான் வேகமா நகரக்கூடிய கிரகம். ஸோ கோச்சார ரீதியா பலன்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான். சுய ஜாதகம் ஒருத்தருக்கு ராசி கட்டம் மைண்ட்ல இருக்குன்னா கோச்சாரம் பேஸ் பண்ணி கிரக அமைப்புகளை வச்சே அவங்க கணிக்கலாம், இந்த நாள் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத. ஓகே. அதே மாதிரி இந்த கேலண்டர் பார்த்து டெய்லி ஒன்று போட்டிருப்பாங்க, லாபம் வரம் அந்த மாதிரி. ஸோ அதுவும் உண்மைதானா? ஸோ அது பேஸ் பண்ணி பார்க்கறது முற்றிலும் தவறு. எதனாலனா அது பொதுவான ஒரு பலன்கள், லாபம் போட்டிருக்கிறது, ஒரு துக்கம் போட்டிருக்கிறதாகட்டும், தடைகள், காரிய தடை, இந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறது எல்லாமே பொதுவான கருத்துக்களே தவிர அதில் இருக்கிறது 100% நடக்க போகாது, கட்டாயம் நடக்க போகாது. ஸோ எதனாலனா அவங்கவுங்க சுய ஜாதகப்படி ராசி கட்டம், மெயினாக லக்னம் ராசி, இது ரெண்டும் தான் உடல் உயிராக கருதப்பட்டு இருக்கு. ஸோ இதை வச்சுதான் நம்ம பலன் பார்க்கணுமே தவிர பொதுவான இந்த ஜாதகத்துல கேலண்டரை பார்த்து நம்ம லாபமா நஷ்டமானு தெரிஞ்சுக்கொள்றது அதுபடி கட்டாயம் நடக்க போறது இல்லை. ஓகே. அப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ புத்தாண்டோட 2025 புத்தாண்டோட ஜான்வரி மாதம் ராசி பலன் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 12 ராசியில நான் ஒரு ராசி சொல்றேன். அதுல முதல் ராசியான மேஷம்க்கு இந்த 2025 ஜான்வரி மாதம் எப்படி இருக்கும்? இந்த மேஷ ராசியோட அதிபதின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ராசிநாதனே கடகத்துல இருந்தவர் வக்ர நிலைக்கு ரிவர்ஸ் மோஷன்ல மூவ் ஆகி மிதுனத்துக்கு வரப்போகிறார். இந்த வக்ர பயிற்சி இவங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். ஆனா மற்ற விஷயங்கள்ல இந்த காரிய தடைகளா இருந்து வந்த வேலை தொழில்ல கட்டாயம் இவங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இது நாள் வரைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு டக்குன்னு ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது, விசா பாஸ்போர்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காகட்டும், அடுத்தது இந்த இன்டர்வியூக்கு அப்ளிகேஷன் போட்டு இது நாள் வரைக்கும் கூப்பிடாம டிலே ஆகிட்டு இருக்கு, இந்த ப்ராசஸ்மே எல்லாருக்குமே வெற்றி தரக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த மேஷ ராசிக்காரங்களுடைய லாபஸ்தானத்துல இருகிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்பட போகுது. சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து நின்று பலன் தரப்போகிறார்கள். ஸோ இந்த இணைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய லாபத்தை தொழில் ஸ்தானத்துக்கு ஏற்படுத்தி தரப்போகுது. ஏன்னா மேஷ ராசிக்காரங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியே பார்த்தீங்கன்னா சனி பகவானா வரார். அவர் சுக்கிரனோட இணையும் பொழுது மேஷராசியோட 2ஆம் அதிபதி சுக்கிரன், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதி. ஸோ கட்டாயம் இவங்களுக்கு பணமழை பொழியும்னே சொல்லலாம். அடுத்தது பொருளாதாரத்திலையுமே சரி முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. அவங்களுக்கு அதை தாண்டி பரிகாரம் இல்லை இதை பண்ணா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஆகும் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கட்டாயம் இருக்கு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே சரி வைத்தீஸ்வரனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அதில் மிக சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த செவ்வாய் பகவான் வக்ர நிலை அடைகிறனால இவங்களுக்கு பிளட் ப்ரெஷர்ல நார்மலான ஸ்டேஜ் மெயின்டைன் ஆகிற வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஹீமோகுளோபின், ரத்த அழுத்தம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல இருந்து அவாய்ட் பண்றதுக்கு வைத்தீஸ்வரனுடைய ஆலயத்துக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்று போயிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு 9 முறை பிரகாரத்தை வழிபாடு செஞ்சாங்கன்னாவே போதுமானது. ஓகே. இப்போ அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு இந்த 2025 ஜான்வரி மாதம் எப்படி இருக்கும்? ஸோ இந்த ரிஷப ராசியோட அதிபதி சுக்கிர பகவானா வராங்க. ஸோ இந்த ரிஷப ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்பட இருக்கிறது. ஸோ யாரெல்லாம் இது நாள் வரைக்கும் நல்ல வேலை அமையல, நல்ல ஒரு தொழில் அமையல, இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் கட்டாயம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். எதிர்பாராத நேரத்துல எதிர்பார்த்த விஷயங்கள் அவங்களுக்கு கைகூடும். ஸோ அதற்கான நேரம் தான் இந்த ஜனவரி 2025 மாதம். ஸோ ஜனவரியில பார்த்தோம்னா 20ஆம் தேதிக்கு மேல இந்த செவ்வாய் பகவான் வக்ர நிலை அடைகிறனால வருமான ஸ்தானத்துல வக்ரம் ஆகிறார். குடும்பஸ்தானமும் அதுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு குடும்பஸ்தானமும் பார்த்தீங்கன்னா மிதுனத்துடைய வீடு. ஸோ இந்த அமைப்பு என்ன செய்யணும்னா குடும்பத்துல சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதும் ஏற்படுத்தும். ஸோ பேலன்சிங்கா லைஃபை மூவ் பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமையில பழனி ஆண்டவர் வழிபாடு இவங்க கட்டாயம் மேற்கொள்ளணும். ஸோ சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய
பொருட்கள் ஆகட்டும் அல்லது செவ்வாழை பழங்கள் ஆகட்டும், ஸோ பீட்ரூட் கூட தானங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து எதற்காகனா, இப்போ நம்மளுடைய சுய ஜாதகத்துல ஒரு கிரகம் சரியில்லைன்னா அந்த கிரகத்துக்குரிய கோயிலுக்கு தான் எல்லாரும் போவோம். ஆனா அந்த கிரகத்துக்குரிய தானத்தை செஞ்சால் மட்டும்தான் வந்து நமக்கு அந்த கிரகத்தினால் நடக்கக்கூடிய ஒரு தப்பு, ஒரு தீமை அப்படிங்கறதெல்லாம் வந்து நிவர்த்தி கிடைக்கும். ஸோ அதனால கட்டாயம் சிவப்பு நிற பொருட்கள் தானம் கொடுத்தாவே போதுமானது. ஓகே, இப்போ அடுத்த ராசியான மிதுன ராசிக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரங்களுடைய அதிபதி புதன் பகவானா வராரு. இவரு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதத்துல கோச்சார ரீதியா வந்து தனுசு ராசிக்கு என்டர் ஆகுறார். ஸோ இந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். யார் யாரெல்லாம் வந்து திருமண வயதுல இருந்து திருமண தடையா இருக்கு, இது வரைக்கும் ரொம்ப வருஷமா வரன்னு பாக்குறோம், செட்டே ஆகல, ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வித்தின் ஒரு 10 daysல வந்துட்டு இந்த புதன் பகவான் பயிற்சி ஆற காலத்துல, அதாவது தனுசுக்கு என்டர் ஆகும் பொழுது ஒரு 10 daysல வந்து வரன் ஃபிக்ஸ் ஆகி டக்கு டக்குன்னு உறுதி பண்றது, நிச்சயதார்த்தம் முடிகிறது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அவங்களுக்கு கொண்டு போகும். திருமணம் முடிந்து குழந்தையின்மை பிரச்சனையால இருக்காங்கன்னா கட்டாயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும் எதிர்பார்த்த நேரத்துல வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்ட்னர்ஷிப். யார் யாரெல்லாம் வந்துட்டு புதுசா தொழில் துவங்கணும், பார்ட்னர்ஷிப் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பால ஒரு லாபம் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு மைனஸ்னா, குரு பார்த்தீங்கன்னா இந்த மிதுனத்துக்கு விரயஸ்தானத்துல இருக்கார். ஸோ அது ஒரு சின்ன மைனஸ். எதிர்பார்த்த வேலை விஷயங்கள்லையுமே சரி, உயரோட இங்க மிதுனராசிக்காரங்க வேலை செய்யற இடத்துல உயர் அதிகாரி கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய சின்ன சின்ன அப்ளிகேஷன்ல சைன் வாங்குறது, ஸோ இது எல்லாமே வந்து தாமதமாகும். அதே மாதிரி ப்ரமோஷன் விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் டிலே அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படுத்தும். அவங்களுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா? அதே மாதிரி இந்த நிற உடை அணியணும், இல்ல நீங்க சொன்ன மாதிரி ரிஷபராசிக்கு இந்த சிவப்பு நிறம் தியானம் பண்ணலாம், அப்படி அது மாதிரி மிதுனம் ராசிக்கு இருக்கா? கட்டாயம் இருக்கு. இந்த மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுடைய ஆலயத்துக்கு துளசி இலைகளால மாலை கோர்த்து எடுத்துட்டு போய் போடலாம். பெருமாளுக்கு வந்து போற்று சாற்றி 9 முறை பிரகாரத்தை வந்து வலம் வரலாம். ஸோ அடுத்தபடி பார்த்தோம்னா பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய துண்டு அல்லது பெட்ஷீட், போர்வைகள், ஸோ இந்த மாதிரி தானங்கள் வந்து பெருமாள் கோயில் வாசல்ல இருக்கக்கூடிய எளியவர்களுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம். ஓகே, அடுத்தபடியா கடக ராசிக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? ஸோ இந்த கடகராசிக்காரங்களுடைய அதிபதின்னு பார்த்தோம்னா சந்திரன். வேகமாக நகரக்கூடிய 9 கிரகத்துல வந்து சந்திரன் தான் ஆள். ஸோ இந்த சந்திர பகவானால நிறைய மாற்றங்கள் அன்னன்று ஃபேஸ் பண்றதா இருந்தாலுமே சரி, ஸோ இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமோட இருக்கிறது நல்லது. ஏன்னா ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் பகவான் வக்ரம் ஆகிற நிலையில வந்துட்டு தாயாருக்கு வந்துட்டு ஒரு ஹீமோகுளோபின் டக்குன்னு ரெடியூஸ் ஆகுறது, தலை சுற்றல் ஏற்படுறது, பிளட் ப்ரெஷர்ல வந்துட்டு நார்மலா இல்லாத ஸ்டேஜஸ், ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய அம்மாக்கு வந்து பாதிப்பு கொடுக்குது. ஸோ அடுத்தது கடகராசிக்காரங்க யார் யாரெல்லாம் வந்து ஜவுளி கடை, உணவு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, காய்கறி பிஸ்னஸ், பூக்கடை வச்சிருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கொஞ்சம் லாபம் அப்படிங்கிறது குறையும் ஜனவரி மாதத்துல. ஸோ அது பொருளாதாரத்துலையுமே வந்துட்டு ஒரு சின்ன பின்னடைவு அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் மட்டும் அவங்களுக்கு ஏற்படுத்தும். மற்றபடி வந்து குழந்தை பாக்கியம் ஆகட்டும், திருமண தடைகள் ஆகட்டும், அதுக்கு எல்லாமே வந்து நிவர்த்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த கடகராசிக்காரங்களுடைய அஷ்டம ஸ்தானத்துல பார்த்தோம்னா சனி சேர்க்கையோட பார்த்தோம்னா சுக்கிர பகவான் சேர்ந்து இணைந்திருக்கிறார். இந்த சனி சுக்கிர சேர்க்கையினால வந்து யார் யாருக்கெல்லாம் கை கால் மசில் பெயின் ஏற்கனவே இருந்ததோ அது வந்து ஆப்ரேஷன் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்டான ஒரு மெடிசன் வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ நினைத்த காரியம் வந்து டக்கு டக்குன்னு நடக்காம ஒரு சின்ன ஒரு டிலேயோட எல்லாமே ப்ராசஸ் வந்து எங்களுக்கு மூவ் ஆகும். இப்ப கடகராசிக்கு உகந்த கடவுள், அவங்கள வழிபட்டா இன்னும் நல்ல நேரம் கிடைக்கும் அப்படின்னா எந்த கடவுள் வழிபடலாம்? ஸோ இந்த கடகராசிக்காரங்க மெயினாக பார்த்தோன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கனால கணவன் மனைவிக்கிடையே ப்ராப்ளம்ஸ் கட்டாயம் கிரியேட் ஆகும் அந்த இடத்துல. ஸோ சனிக்கிழமையில வந்துட்டு ஆஞ்சநேயருடைய ஆலயத்துக்கு போயிட்டு கட்டாயம் அவங்களால முடிந்த தானம் அப்படிங்கிறத எள் சாதம் தானமாக கொடுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா வந்து கொத்தமல்லி சாதம் தானமாக கொடுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து துளசி இலைகள், கொத்தமல்லி, இது எல்லாமே கீரை சம்மந்தப்பட்ட வகைகளோட வருது. ஸோ கட்டாயம் இந்த மாதிரி தானங்கள் கொடுக்கும் பொழுது சனிக்கிழமையில கொடுத்தா அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். என்னைக்குமே ஒரு தானம் கொடுக்குறோம்னா நம்மளுடைய கர்மாக்கள் கழியணும்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஒருத்தர் தானம் கொடுத்தாங்கன்னா அவங்க முன்ஜென்ம கர்மா கூட குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
அவங்க எந்த ராசிக்காரர்களாகவும் இருக்கலாம் இல்ல? 12 ராசியில என்ன ராசியாக இருந்தாலும் சரி, சனிக்கிழமையில மெயினா தானம் கொடுத்தாங்க. மெயினா ஃபர்ஸ்ட் உணவு தானம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா வந்து இந்த ஆடை தானம். ஆடை தானம்லாம் யார் யார் கொடுக்குறீங்களோ ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது ஏற்படுத்தும். ஸோ நம்மளுடைய உடுத்திய ஆடைகளே நல்ல நிலையில இருக்கு, கிளியாத நிலைகள்ல இருக்குன்னா அதை தாராளமாக சனிக்கிழமையில தானமாக கொடுக்கலாம். கர்மாக்கள் குறையும். ஸோ அடுத்ததா சிம்ம ராசிக்கு இந்த ஜனவரி 2025 எப்படி இருக்கும்? இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய அதிபதி வந்து சூரிய பகவானா வராரு. ஸோ இந்த ராசிநாதன் நல்லா நிலையில இருந்தாலுமே சரி, இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது அவங்களுடைய திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு பண்ணும். பண விஷயத்துலையுமே சரி, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா வந்து திருமணத்துக்கு பிறகு இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு 1 இயர் கழிச்சு திருமணமான பிறகு நானும் வேலைக்கு போறேன் அப்படின்னு கணவர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த இடத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஜனவரி மாதத்துல உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பா யோகா, மெடிடேஷன் இது எல்லாமே வந்து தினமும் ஒரு 20 நிமிஷம் தேவைப்படுது. உடல் ஆரோக்கியத்துல மெயினா வந்து அக்கறை காட்டணும். ஏன்னா ஏற்கனவே வந்து கண்டக சனி போயிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா அஷ்டம சனிங்கிறது மார்ச் 29 ஸ்டார்ட் ஆகுது இந்த சிம்ம ராசிக்கு. ஸோ கட்டாயம் வண்டி வாகனத்துல கண்டங்கள் அப்படிங்கிறதும் வரும். அடிக்கடி கீழே விழுந்து எந்திரிக்கிறது. ஸோ மெயினா வந்து சனிக்கிழமையில கீழே விழுந்து எந்திரிக்கிறதுலாம் வந்து சகஜமா போயிடும் மார்ச் 29க்கு மேல். ஸோ இந்த ஜனவரியில வந்துட்டு பண விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கு கடனா கொடுத்தாலும் அந்த பணம் வந்து திரும்ப வராது சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஸோ அடுத்தது பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு புதன்கிழமையில ஹயக்ரீவருடைய வழிபாடு செய்வதன் மூலம் நிச்சயமா கல்வி சம்பந்தப்பட்டதுலையுமே சரி, பொருளாதாரத்திலையுமே சரி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்க யோசிக்கலாம், என்னடா இவங்க வந்து ஹயக்ரீவரை போய் பொருளாதாரத்துக்கு கும்பிட சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. லக்ஷ்மி ஹயக்ரீவர் அப்படிங்கிற ரூபம் பார்த்தோம்னா கல்விக்கும் அதிபதி, செல்வத்துக்கும் அதிபதி. அவருடைய மடியிலே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார் வந்து அமர்ந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு 2 in 1 பலன் கிடைக்கும். கல்விக்குமே பலன் கிடைக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையணும்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடுங்கிறத புதன்கிழமையில மேற்கொண்டு செய்யலாம். அடுத்தபடியா கன்னிராசிக்கு இந்த ஜனவரி 2025 எப்படி இருக்கும்? இந்த கன்னிராசிக்காரங்களுடைய அதிபதி புதன் பகவானா வராரு. ஸோ இந்த புதன் பகவானுடைய கோச்சாரத்துல பார்த்தோம்னா தனுசுக்கு வந்து நகரார் ஜனவரி மாதத்துல. ஸோ இந்த நகர்வு அப்படிங்கிறது இவங்களுடைய தாயாருக்கு சற்று உடல் ஆரோக்கியம் கூடும், நல்லபடியாகவே இருக்கும். இதனால் வரைக்கும் யார் யாரெல்லாம் கன்னிராசிக்காரங்க அவங்க அம்மா வந்து உடல் ரீதியா பாதிப்புல இருந்திருக்காங்க, ஒரு மருந்து மாத்திரை அதிகப்படியா சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்களோ, ஸோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்தவங்களுக்குமே சரி, ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து படிப்படியாக வந்து குறையும், உடல் ஆரோக்கியம்ங்கிறது மேம்படும். அடுத்ததாக பார்த்தோம்னா சொத்து சேர்க்கை, பூமி சேர்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நாளா வந்து சொந்த வீடு இல்லை அப்படின்ற கனவுகள் நினைவாகும். இந்த தை மாதம் வரக்கூடிய ஜனவரி மாதம் தை மாதத்துல வந்துட்டு கட்டாயம் இது எல்லாமே வந்து கூடி வரக்கூடிய நேரங்கள். ஸோ அடுத்தபடி பார்த்தோம்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கும்பத்துல வந்து சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த கிரக சேர்க்கைகள் வந்து கடன் வாங்க செய்யும், கடன் வாங்க கட்டாயம் வைக்கும். இழுத்துட்டு போய் நீங்களாவே வந்து கடன் வாங்குவீங்க. ஸோ கட்டாயம் இந்த டைம்ல வந்து கடன் வாங்குறீங்கன்னா ஒன்று சுப செலவுக்காக தான் கடன் வாங்கணும், அத்தியாவசிய செலவுக்காகவோ இல்லை தொழிலை வந்து விருத்திப்படுத்துறேன் ஸோ இதுக்காகவோ வந்து கடன் வாங்கினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பிரச்சனைகள் தான். கடன் அடுத்தபடியா கட்டவே முடியாது, வட்டி மட்டும்தான் கட்டிட்டு இருப்பீங்க. ஸோ அசல் கட்ட முடியாம போயிடும். கடன் வாங்குறதுனா சுப செலவுக்காக தாராளமாக வாங்கலாம். ஸோ மேலும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையுமே பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள்லாம் வந்து ஜனவரி மாதம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால வந்துட்டு ஹோட்டல் உணவை தவிர்க்கணும். அடுத்தபடி பார்த்தோம்னா அதிகப்படியான இனிப்பு சாப்பிட்றத இந்த ஜனவரி மாதம் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா கட்டாயம் வந்து வயிறு உபாதைகள் அப்படிங்கிறது தவிர்க்கப்படும். ஸோ இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தோம்னா ஜனவரி மாதத்துல அதிகப்படியான வந்து தானங்கள் அப்படிங்கும் பொழுது கட்டாயம் வந்து இந்த எள் சாதம் ஆகட்டும், அடுத்து கொத்தமல்லி சாதம் ஆகட்டும், இதை வந்து தானமாக சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் கோயில் வாசல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கலாம். ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியமாக படைச்சிட்டு அதை வந்து நைவேத்தியமாக பிரசாதமாக விநியோகம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வந்தாங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். ஓகே. ஸோ அடுத்ததா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஜான்வரி மாதம் எப்படி இருக்கும்?
இந்த துலா ராசிக்காரங்களுடைய அதிபதி பார்த்தோம்னா சுக்கிரன். இந்த துலா ராசிக்கு அஷ்டமத்துல குரு இருக்காரு. ஸோ அது ஒரு சின்ன மைனஸ். ஸோ எதனாலனா வந்துட்டு இது நாள் வரைக்கும் திருமணம் ஆகாம தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு வரன் பார்க்கும் பொழுது மேலும் சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணும். பொண்ணு பார்க்க போலான்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஆனா பார்க்க போறதுக்கே தடைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும். ஸோ ஒரு குழந்தை பாகிய விஷயத்துல ஆகட்டும், ட்ரீட்மெண்ட் போலான்னு கிளம்பும் போது ஏதாவது ஒரு அபசகுணமா ஒரு சகுனம் ஏற்படுறது, ஸோ பூனை வந்து குறுக்குல போறது, ஸோ காக்கா பாத்தீங்கன்னா வந்து இடதுபுறத்துல இருந்து வலதுபுறம் போனா நல்லது, வலதுல இருந்து இடது போனா தப்பு. ஸோ இந்த மாதிரி சகுனங்கள் அப்படிங்கறது அவங்களுக்கு ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு காரிய தடைகள் கொடுக்கும். மெயினா ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் போறாங்கன்னா அந்த இடத்துலயும் நிச்சயமாக இவங்களுக்கு வந்து தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனா இந்த துளாராசிக்காரங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி முடிப்பாங்க. பூர்வீகம் சம்பந்தப்பட்டதுல பிரச்சனை இருந்து வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5ஆம் பாவகத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சேர்க்கை என்ன செய்யும்? கெட்டவன் அஷ்டமாதிபதி தான் சுக்கிரன், ஆனா 5ல வந்து சனி பகவானுடைய சேர்க்கை பெற்றிருக்கனால பூர்வீகத்துல இருந்து வந்த பங்காளி வகையில வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பாகப்பிரிவினை செய்யாத சொத்துக்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து முடிவுக்கு வரும். ஸோ அடுத்தது குழந்தை பாகிய பிரச்சனைக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுட்டு அலோபதி ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு நல்லது. ஆயுர்வேதம் விட கேது பகவான் நல்ல நிலையில இல்லை, ஆயுர்வேதம் விட அலோபதி அப்படிங்கிறது சிறப்பானதாக இவங்களுக்கு வந்து அமையும். அடுத்தபடி பார்த்தோம்னா படிப்பு விஷயம் சம்பந்தப்பட்டது குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது நாள் வரைக்கும் சரியா படிக்காத குழந்தை கூட ஜனவரி மாசத்துல மட்டும் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. ஸோ அடுத்தது இவங்களுடைய புதன் பகவான் வந்து முயற்சி பாவகத்துல இருக்கனால டாக்குமெண்ட் ரிலேட்டட்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாம தடையா நின்றுட்டு இருக்கு, இவ்வளோ நாளா வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேலே ஆகல, அந்த நிலையில இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்ததுன்னா கட்டாயம் வந்து ப்ராப்பர்ட்டி சேலுக்கான அமைப்புகள் ஜனவரி தை மாதத்துல அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த துலா ராசிக்காரங்க கட்டாயம் வெள்ளிக்கிழமை அன்று பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயாருடைய சன்னதியில நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தாங்கன்னா அது ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம். இவங்க வந்து தானம் செய்யக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா முகம் பார்க்குற கண்ணாடி. இந்த நவராத்திரி கொலுல எல்லாம் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து வெற்றில பாக்குல வந்துட்டு முகம் பார்க்குற கண்ணாடி ஏதாவது ஒரு சாமந்தி பூ மல்லிப்பூ ஏதாவது வைத்து 9 பெண்களுக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தாயாருடைய சன்னதிக்கு வர பெண்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிறப்பான ஒரு தானமாக இருக்கும். அடுத்ததா விருச்சிகம் ராசிக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? ஸோ இந்த விருச்சிக ராசியோட அதிபதி பார்த்தோம்னா செவ்வாயா இருக்காரு. ஸோ இந்த செவ்வாயே பார்த்தீங்கன்னா மிதுனத்துல வக்ர நிலையில ஆகிறார் இந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேல. இந்த வக்ர நிலை அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்துல ஏற்படுது விருச்சிகத்துக்கு. ஏற்கனவே 6ஆம் அதிபதி 8ல கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு இது நாள் வரைக்கும் கடன் வாங்கி கட்ட முடியாத இந்த விருச்சிக ராசிக்காரங்கெல்லாம் வந்து ஒரு வழியா வட்டி கட்டி முடிச்சு அசலையும் கட்ட துவங்கிடுவாங்க. கடன் மூலியமா ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது ஜனவரி மாதத்துல இவங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அடுத்து பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்துல வந்து இது நாள் வரைக்கும் அதிகப்படியான ட்ரீட்மெண்ட் மேற்கொண்டு ஸோ கேன்சர் சம்பந்தப்பட்டதே, வயிறு குடல் சம்பந்தப்பட்ட பகுதிகள் ஆகட்டும், அடிவயிறு சம்பந்தப்பட்ட பகுதி, கர்ப்பப்பையில வந்து பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து கிளியர் ஆகக்கூடிய நேரம் வந்து ஜனவரின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தபடி பார்த்தோம்னா படிப்பு விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது 2 குடையவன் குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துல ஏற்கனவே வக்ரத்துல தான் இருக்கார். படிப்புல வந்துட்டு யார் யாருடைய சுய ஜாதகத்துல வான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க குரு பகவான் பக்கத்துல. ஸோ அது வந்து சுய ஜாதகத்திலே ஏற்கனவே வக்ரமான நேரத்துல அவங்கலாம் பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஜனவரி மாதத்துல மட்டும் கொடுக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கான்சன்ட்ரேஷன் பவரும் மிஸ் ஆகும். நல்லா படிக்கிற குழந்தையே மதிப்பெண்கள் குறையும். ஸோ கட்டாயம் வந்து அவங்க படிப்பில் வந்து அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கி அதுக்கு என்ன செலவிட்டு படிக்க வேண்டியது அவசியம். ஸோ அடுத்தபடி பார்த்தோன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது. காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் காதல் திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வந்துடும் ஜனவரி மாதத்தில். ஸோ மற்றபடி பார்த்தோன்னா வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது ஸோ அந்த பாவகம் நல்ல நிலையில் இருக்குது. எதுவும் அதிகப்படியான பிரச்சனைகள்லாம் கொடுக்க மாட்டார். ஸோ நல்ல நிலையில் போயிட்டுருக்கு அப்படியே. ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரங்கன்னு பார்க்கும் பொழுது விஷ்ணு பரமாத்மாவுடைய வழிபாடை வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் மேற்கொள்ளலாம். ஸோ விஷ்ணு பகவான் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் ஆலயங்கள் இல்லை அப்படிங்கும் பொழுது வீட்டிலையே வந்துட்டு ராமர் பட்டாபிஷேகம் இருந்தால் தாராளமாக வந்துட்டு அந்த படத்துக்கு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடுங்கிறத மேற்கொண்டா குடும்பத்துக்குள்ளேயே வந்து பிரச்சனைகள் வராமல் நல்ல ஒரு பொருளாதாரம் சமமான ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு போகும். அடுத்ததான் தனுஷு ராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்?
இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய அதிபதி குரு பகவானா வராரு. ஏற்கனவே இந்த குரு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வக்ர நிலையில தான் இருக்கார். ஸோ யார் யாருடைய ஜாதகத்துல வந்துட்டு குரு வக்ரம் அப்படிங்கிற நிலை போட்டிருக்கோ அவங்களுடைய தாயாரோட ஆரோக்கியத்துல கட்டாயம் கவனம் செலுத்தணும். எதனால இந்த கொழுப்பு கொலஸ்ட்ரால் டக்குன்னு ஏறுறது. ஸோ குரு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருக்காரு. சுக்கிரன்னாவே நமக்கு இனிப்பு சம்மந்தப்பட்டது. சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க. தனுசு ராசிக்காரங்களுடைய அம்மா வந்து சுகர் பேஷண்ட்னா கட்டாயம் ஜனவரி மாதம் ரைஸ் ஆகி மயக்கம் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ தாயாரோட ஆரோக்கியத்தில் கூடுதலாகவே கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ அடுத்தது ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்போது ஏதாவது பிரச்சனைகள் டாக்குமெண்ட் ரிலேட்டட்ல அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால வந்துட்டு யாரையும் நம்பாம கரெக்டா முன்னாடியே டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா படிக்கின்ற மாணவர்களுக்கு சூப்பரா இருக்கு. சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது முயற்சி பாவகத்துல ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே உங்களுடைய 2ஆம் படிப்பு ஸ்தானத்துக்குரிய சனி பகவான் 3ஆம் பாவகத்துல சுக்கிரனோட இணைந்திருக்கிறனால படிப்பு விஷயத்திலேயே வந்து சூப்பரா இருக்கும். ஏதோ பிரச்சனைகள் இல்லை. மாணவர்கள் அவங்க பாட்டுக்கு நல்ல மதிப்பெண்கள் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உயர் படிப்புக்காக வெயிட் பண்றோம், ஸோ இன்னும் விசா கிடைக்கல, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலன்னு வெயிட் பண்றவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் நல்ல சப்போர்ட்டிங்கா இருக்கும். தாராளமா ஜனவரி மாதத்துல அப்ளிகேஷன் போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது இந்த வேலை தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்டாயம் வந்து புதன் பகவான் வந்து தனுசு ராசியிலேயே வந்து பயிற்சி ஆகிறார், கோச்சாரத்துல வர்றனால. ஸோ நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது ப்ரமோஷன் நிலைகள் ஆகட்டும், இது எல்லாமே வந்து இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மரத்தினால் செஞ்ச யானை பொம்மைகளை தானமாக கொடுக்கலாம். எப்பயுமே வந்துட்டு ஒற்றை யானையை வந்து நம்ம தானமாக கொடுக்கக்கூடாது. ஸோ குரு அப்படிங்கிறது தான் வந்து யானை பொம்மைக்குரிய கிரகம். ஸோ இந்த கிரகத்துக்குரிய யானை பொம்மை மரத்தில் இருந்ததுனா தான் ரொம்ப விசேஷம். ஸோ இதை வந்து கோயில் குருக்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அல்லது பார்த்தோன்னா வந்து நீங்கள் படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸு அல்லது காலேஜ் போகக்கூடியவராக இருந்தீங்கன்னா லெக்சரர், ப்ரொஃபஸர், ஹெச்ஓடி இவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சால்வ் ஆகும். சப்போஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உயர் அதிகாரிக்கு வந்து இந்த யானை பொம்மை அப்படியே கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ற மாதிரி கொடுத்துடலாம். எதனால ஒரு யானை பொம்மை வந்து கொடுக்க கூடாது? எப்பயுமே வந்துட்டு விலங்குகளை பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய பாவம் விலங்கு இருந்தாலும் கட்டாயம். ஸோ விலங்குகளை பிரிக்க கூடாது. அதுலயே வந்துட்டு உங்களுக்கு கர்மாக்கள் அப்படிங்கிறது சேர்ந்துட்டே போகும். ஸோ இதுலயே நமக்கு பாவங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ கட்டாயம் அதனால தான் வந்து ஜோடியா கொடுங்க அப்படின்னு சொல்றது. ஓகே, அது விலங்கா இருக்கட்டும் இல்ல ஒரு உருவம் கொண்ட ஏதாவது ஒரு பொம்மையா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அது பேரா தான் கொடுக்கணும். கட்டாயம் வந்து பேரா தான் கொடுக்கணும். ஸோ இப்ப வந்து நீங்க ஜோடி புறா கிளியே வாங்குறீங்க வீட்டுக்கு கூண்டுல போட்டு அடைக்கிறதுனா அதெல்லாம் வளர்த்தவே கூடாது. ஸோ அதுவே மிகப்பெரிய பாவம். அந்த ஜீவன் பாவம் வந்து இப்போ ஜூலை ஆகட்டும் வெளிப்புறமா வந்து எவ்வளவு ஃப்ரீடமா இருக்கிறாங்க, அவங்கள பிடிச்சி நம்ம அடைச்சு வச்சா ஜெயில போட்டு அடைக்கிற மாதிரி. ஸோ மீன் வளர்க்கறதாகட்டும், கிளிகள் வளர்க்கறதாகட்டும், நாய் வளர்த்தீங்கன்னா கட்டி போடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் செய்யறப்போ நமக்கு இன்னும் கர்மாக்கள் அதிகமா தான் ஆகுமே தவிர குறையவே குறையாது. இப்ப இந்த மீன்கள் வளர்க்க கூடாது, அதுவுமே அடைச்சு வைக்கிற மாதிரி தான் சொன்னீங்க இல்லையா? அப்ப இந்த ராசி மீன் ஒண்ணு இருக்கு இல்லையா, இப்ப அது நம்ம வளர்க்கும் போதும் அப்படிதான் ஆகுமா? கட்டாயம் எந்த மீனாகட்டையும் நீங்க வந்து தொட்டியில போட்டு வளர்க்க கூடாது. ஸோ அந்த மீன் தொட்டி வந்து கட்டாயம் ராசி மீனா இருந்தாலுமே நீங்க வளர்க்கவே கூடாது. ஸோ அதுலேயுமே வந்துட்டு நீங்க ஒரு தொட்டியில போட்டு அடைச்சு ஸோ அதை தண்ணி மாத்தி மாத்தி ஊத்திட்டு அதுலயே உங்களுக்கு பாவங்கள் அப்படிங்கிறது சேரும். ஸோ அடுத்தபடியா மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மகர ராசிக்காரங்களுடைய அதிபதி சனி பகவான் பார்த்தோம்னா கும்பம் 2வது வீட்லேயே வந்துட்டு நமக்கு சனி சுக்கிரன் சேர்க்கையோடு அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த நிலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நல்லா படிச்சுட்டு இருக்காங்க குழந்தைங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருவாங்க. படிக்காம வந்து என் குழந்தை படிக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கும் சரி, அவங்களுமே வந்து நல்லா படிக்கக்கூடிய சூழல்ங்கிறது இந்த ஜனவரி மாதத்துல உண்டு பண்ணும். ஸோ 12th முடிச்சுட்டு வந்துட்டு நீட் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு கட்டாயம் வந்து அந்த இடத்துல கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும். ஸோ அடுத்தபடி பார்த்தோம்னா வருமானத்தில் வந்து இன்க்ரிமெண்ட்டே இல்லை, எனக்கு வந்து ஒரு சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஜனவரி மாதம் வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். ஸோ அடுத்தது இந்த திருமண தடைகளாக இருக்கின்ற பட்சத்தில் வந்துட்டு இந்த ஜனவரி மாதத்தில் பார்க்கக்கூடிய வரன் அப்படிங்கிறது 90% செட் ஆகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் இந்த 7ஆம் இடம் ஆகட்டும் இது வந்து நல்ல நிலைகளில் இருந்தால்தான் வந்து அவங்களுக்குமே ஒரு ஃபேவரான நிலை அப்படிங்கிறது கொடுக்கும். குழந்தை பாக்கியம் வந்து திருப்திகரமாக இருக்கு. ஸோ குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகரத்திலிருந்து 5வது வீடு அப்படின்னு எடுத்தா
குரு பகவானுடைய அமர்வு அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. ஸோ குழந்தை பாகியத்துல இது நாள் வரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகி ஒருத்தர் மூலியமா உங்களுக்கு வந்து தகவல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் இருக்காரு, நல்லா பாக்குறாரு அப்படின்னு உங்களுக்கு யாராவது தகவல் கொடுப்பாங்க. அங்க போய் நீங்க கன்சல்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப மகர ராசிக்கு உகந்த நிறம் அப்படின்னா என்ன? இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உகந்த நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை நிறம் மிகவும் உகந்தது. ஸோ தாராளமா வந்துட்டு ஒயிட் கலர் கர்ச்சீஃப் எங்க போனாலும் எடுத்துட்டு போனாலுமே வந்து இவங்களுக்கு போற காரியம் அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும். ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வண்டி வாகனம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா தெற்கு திசையை பார்த்துட்டு அடுத்து மூவ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து போற காரியம் அதுலேயுமே வந்து வெற்றி கொடுக்கும். ஸோ அடுத்தபடியா கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? இந்த கும்ப ராசிலேயே வந்து ராசிநாதனே வந்து சனி சுக்கிரனோட சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சேர்க்கை வந்துட்டு இது நாள் வரைக்கும் சொந்த வீடு அமையலை, எதுவும் நிலம் பூமி சொத்தே வாங்க முடியல எங்க பேர்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு யோகம், பூமி யோகம்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ பூமி யோகம் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. இது நாள் வரைக்கும் தாயாருடைய ப்ராப்பர்ட்டியில இருந்து வந்த பிரச்சனைகளுமே ஆகட்டும், அது எல்லாமே வந்து கிளியர் ஆகும். ஸோ உடல் ஆரோக்கியமால இது நாள் வரைக்கும் வயிறு உபாதை, டைஜஷன் ஆகாம ஒரு பிரச்சனையில இருந்து வந்தவங்களுக்குலாம் இந்த ஜனவரி மாதம் வந்து அது எல்லாமே வந்து ஸ்டேபிள் ஆகக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ அடுத்தபடி பார்த்தோம்னா படிப்பு, யாரெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக வெயிட் பண்றீங்களோ அவங்களுக்குமே சரி அனுகூலமான டைம் தான் இந்த ஜனவரி மந்த்ங்கிறது. ஆனா யாரெல்லாம் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட்ல வந்து வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உயர் அதிகாரி கிட்ட பார்த்து பேச வேண்டியது அவசியம். வேலை விஷயத்துல மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த ராசிக்காரங்க. ஸோ கட்டாயம் வந்து அந்த நேரத்துல மட்டும் கவனமா இருக்கணும். ஸோ இந்த கும்பராசிக்காரங்க கட்டாயம் வந்து திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் சுவாமி வழிபாடு அப்படிங்கிறத மேற்கொண்டு வரணும். அதே மாதிரி வந்து இந்த கும்பராசிக்காரங்க கையில ஏதாவது ஒரு காரியம் வந்து மனசுல நினைச்சிட்டு கையில வந்து கயிறு கட்டினாங்கன்னா அது சக்சஸ் ஆகும். அதுமே வெறுமனே வாங்கி நீங்க கோவில்ல இருந்து கயிறு கடைகள்ல வாங்கி உடனே கட்டிக்க கூடாது. கடையில ஒரு கயிறு வாங்கினீங்கன்னா ஏதாவது ஒரு சுவாமி ஆலயத்துக்கு போயிட்டு பாதத்துல வச்சு அர்ச்சனை செஞ்சுட்டு கோயில்லையே அமர்ந்துட்டு மூலவருக்கு முன்னாடி வலது பக்கம் அமர்ந்துட்டு இன்னொருத்தரை தான் வந்து உங்க கையில கட்டி விட சொல்லணும். உங்களுக்கு நீங்களே கயிறு கட்டிக்கிட்டீங்கனால அந்த கையில வந்து பவர், கயிறுடைய பவர் அப்படிங்கிறதே இருக்காது. அதுவும் இல்லாம 48 நாள் தான் வந்து ஒரு மண்டலத்துக்கு தான் அந்த கயிறுடைய பவர் உங்க கையில இருக்கும். ஓகே. ஸோ அதுக்குள்ள இந்த 40 டேஸ்லயே நீங்க ஹேர் கட் பண்ண போறீங்க, இல்ல ஏதாவது ஒரு துக்க செய்திகளுக்கு போறீங்கன்னா அந்த கயிறுடைய பவர் வந்து அதோட முடிஞ்சது. அடுத்து வேற கயிறு தான் நீங்க மாத்தணும். கயிறுகள்ல நிறைய நிறங்கள் இருக்கு இல்லையா? பச்சை, சிவப்பு, கருப்பு. ஸோ எந்த கயிறு பெண் ஆண் யார் கட்டலாம், யாருக்கு வந்து அது பலன் அதிகமா இருக்கும்? ஸோ ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து கட்டாயம் வந்து இந்த சிவப்பு கயிறு ஆண்களுக்கு உகந்த கயிறு. பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறம் பாத்தீங்கன்னா குபேரருக்கு உகந்த நிறம். ஸோ அது பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னாவே லக்ஷ்மியுடைய கடாச்சாரம் நிறைந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால பச்சை நிற கயிறு வந்து பெண்கள் கட்டலாம். ஸோ ஆண்களாக இருந்தீங்கன்னா சிவப்பு நிற கயிறு, ஒரு கம்பீரம், ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த கருப்பு நிற கயிறுகள் எதற்காக கட்டப்படும்? கருப்பு நிறம் திருஷ்டிக்காக கட்டுவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு லெஃப்ட் லெக்ல கருப்பு கயிறு கட்டியிருப்பாங்க, பாய்ஸ்லாம் ரைட் லெக் சிங்கிள் லெக்ல வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கட்டுறாங்க. ஆனா வந்து கண் திருஷ்டிக்கு அது கட்டுறாங்க, சனி பகவானே காலில் போட்டுட்டு இருக்க மாதிரி. ஸோ அந்த கருப்பு கயிறுங்கிறது கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். ஆனா மற்ற ஹிந்துவை விட மற்ற முஸ்லீம் ஆகட்டும் அவங்க அதிகப்படியான கயிறுகள் வந்து கட்டுற வழக்கம் இருக்கு இந்த கால்கள் எல்லாம். ஸோ அது வந்து ஹிந்துவாக இருந்தீங்கன்னா கருப்பு நிற கயிறு வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சனியோடைய அம்சத்தையே நீங்க காலில் கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தமாகிட்டு. ஸோ இப்போ கடைசி ராசியான மீனம் ராசிக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மீன ராசிக்காரங்களுடைய அதிபதி குருவா இருக்காரு. ஸோ இவரு தான் வந்து 10ஆம் அதிபதி கூட. ஸோ 10 அப்படிங்கும் பொழுது 3ஆம் இடத்துல வக்ர நிலையில இருக்காரு ரிஷபத்துல. இந்த குரு பகவான் வக்ர நிலையில இருக்கனால முயற்சிகள்ல சின்ன சின்ன ஏமாற்றங்கள் தரும் மீன ராசிக்காரங்களுக்கு. மெயினா வந்து யாரெல்லாம் டீச்சிங் ரிலேட்டட்ல எக்ஸாம்ஸ் எழுத போறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன தடைகள் கொடுத்து வெற்றியை தரும். ஆனா இறுதியில வெற்றிகள் உறுதி. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு விரயஸ்தானத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கனால ப்ரமோஷன் ரிலேட்டட்ல டிலே ஆகும், ப்ராசஸ் வந்து டிலே ஆகும். ஜனவரியில ப்ரமோஷன் வரதுக்கு வாய்ப்பு குறைவு. ஸோ அடுத்தபடி பார்த்தோம்னா ஃபேமிலி ரிலேட்டட்லயே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது பிப்ரவரி இல்ல ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேல ஏற்படும். ஸோ செவ்வாய் பகவான் வக்ரம் ஆகிற நிலையில வந்துட்டு அம்மா கூட சண்டை போடுறது,
அல்ல கூட இருக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிளோட ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படுறது, இது எல்லாமே ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேலே ஏற்படும். ஸோ இந்த விஷயங்கள்ல வந்துட்டு கட்டாயம் வந்து மீனராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஜனவரி மாதம் ப்ராசஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா கட்டாயம் வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிட்டும். ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து கோர்ட் கேஸ் அளவுக்கு கூட இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜனவரி மாதம் கோர்ட் கேஸ் போட்டாங்கன்னா அது கட்டாயம் வந்து அது இழுத்துட்டு தான் இருக்குமே தவிர நிவர்த்தி கிடைக்காது. ஸோ ஜனவரி மாதம் வந்து கடன் வாங்குறதாகட்டும், கோர்ட்டு கேஸ், இது எல்லாமே அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த மீன ராசிக்காரங்கன்னு பார்க்கும் பொழுது கட்டாயம் வந்துட்டு டாலர், சுவாமியுடைய டாலர் வந்து தானமாக கொடுக்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா கீச்சைன் வந்து தானம் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கும். ஸோ இவங்க 2 மீன் படத்துள்ள வந்து சின்னம் வந்து ராசியில் இருக்கனால மீன் தொட்டி நிறைய பேர் மீனராசிக்காரங்க வீட்டில் வச்சுக்கணும்னு வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க கர்மாலாம் அதன் வழியாக சேருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு அதை முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ புதனுடைய அம்சமாக இந்த துளசி இலை செடியை தாராளமாக வீட்டில் வச்சு டெய்லி வந்து தண்ணி ஊற்றிட்டு வந்தாங்கன்னாவே பெரிய புண்ணியம். ஸோ ரொம்ப அழகாக பொறுமையாக என்னோட கேள்வி அத்தனைக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிம்மா.